கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. உள்நாட்டில் வந்து பிரச்சனைக்குரிய சூழல் ஏற்படும் போது உள்நாட்டில் வந்து ஒற்றுமையை நாடணும், ஒற்றுமை ஏற்படுத்தணும்னா ஏதோ ஒரு அண்டை நாட்டை வம்புக்கு ஒழிக்கணும். அது தாய்வானா, இந்தியாவா, ஜப்பானா என்பதுதான் கேள்வி. தாய்வான் ஜப்பான் என்பது அப்பாற்பட்ட பிரச்சனை நமக்கு. பட் இந்தியாவாக இருந்தால் எதெல்லாம் அவர்கள் குறிக்கோளாக இருக்கக்கூடும்? சைனா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு வெல் ஆயில்டு, வெல் ட்ரெயின்டு ஆர்மி கூட எப்படி சண்டை போட முடியும்? அதுவும் இந்திய ராணுவம் மாதிரி ஒரு ஆர்மி கூட சண்டை போடுற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கா? ஸோ அவங்க சப்போஸ் அவங்க தன்மையை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்தியா மேலே போர் தொடுக்க போனால் இந்தியா அதுக்கு பதிலடி எந்த மாதிரியான பதிலடி கொடுக்கக்கூடும் என்பது இந்தியா ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணிடுச்சு. அக்னியோட ரேஞ்சு, மிசைல் ரேஞ்சு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருது. இப்போ சைனா முழுக்க நம்ம ரேடார் கீழே இருக்கு. நினைச்ச இடத்த நம்ம டார்கெட் பண்ணலாம். எங்கெல்லாம் அவங்களோட உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகள் இருக்கோ அதையெல்லாம் நம்மளால் தாக்க முடியும். ஷி ஜின்பிங்கோட மொத்த எண்ணமும் எண்ணோட்டமும் எப்படி இருக்குதுன்னா, அவருக்கு ஆமாசாமி போடுறவங்கள வந்து அப்பாயின்ட் பண்றதில்ல. ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன பண்றாரு, சைனாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் நர்வ் சென்டர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகளே, நகரங்களே இருக்கு. அதுவும் சைனாவோட வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே கடலை ஒட்டி, சவுத் சைனா சீ ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஷாங்காய், காங்ஸு, இது மாதிரி போன்ற பகுதிகள். இதை எல்லாத்தையும் நம்ம அடிக்க முடியும். அவங்க உற்பத்தி திறனே இல்லாமல் பண்ணிட முடியும். ரெண்டாவது, அவங்க ராணுவம் நம்மளை வந்து மோதணும்னா ஹிமாலயாக்கள்ல வந்து மோதணும், டிபெட்டை தாண்டி வரணும். டிபெட்டில் ஒரு கிளர்ச்சி வெடிச்சதுன்னா, டிபெட்டில் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் டிபெட்டில் கிளர்ச்சி வெடிச்சதுன்னா அந்த ரூட்ஸை பிளாக் பண்ணாங்கடான்னா சைனா ராணுவம் சண்டை போடக்கூடிய தன்மை கொண்ட ராணுவமானு பார்த்தா இன்னைக்கு இல்லை. இது சைனாவுக்கும் தெரியும். சைனாவை வந்து நிலைகொலை செய்யலாம். இந்தியா மீது அவர்கள் ஒரு போர் தொடுக்க நேரிட்டால், ஏதாவது ஒரு பண்ண நேரிட்டால் சைனாவுக்கு சந்திக்க வேண்டிய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயன். இப்போ சீனாவில் ஒரு 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 எப்படி சொல்றது, கலாச்சார ஒரு தாக்கம், அதாவது அவங்களுடைய ஒரு ஒரு நிலைத்தன்மையே இல்லாமல் என்னதான் வந்து பெரிய நாடு, பொருளாதாரத்தில் அமெரிக்கா டஃப் கொடுத்தாலுமே அங்கே அரசியல் ஆட்சின்றது ஒரு ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்டெடியாகவே இல்லைன்னு ஒரு கருத்துக்களுமே வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சீனாவில் என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ இன்னொரு அறிவிக்கப்படாத கல்ச்சரல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. மாசெடாங் வந்து 1960கள் வாக்கில், அதாவது பிற்போக்கு பின் 60களில் கல்ச்சரல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணி அவர் இறக்குற வரைக்கும் அது கண்டினியூ ஆச்சு. சைனாவோட ஆகச்சிறந்த கம்யூனிச தலைவர்கள் எல்லாரையும் ஒதுக்குனது, கொன்னது, இராணுவ தளபதிகளை கொன்னது, இது ஸ்டாலினும் பண்ணார். ஸ்டாலின்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ஜோசப் ஸ்டாலின். அங்கே தெரியுதா? ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யாவோட சோவியத் யூனியனோட ஜனாதிபதியாக இருந்த, பிரீமியராக இருந்த ஸ்டாலின், அவங்க பீரியட்லேயும் நடந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் குறி வைக்கிறது யாரையா இருக்கும்னா இராணுவ தளபதிகளை தான் இருக்கும். ஏன்னா அது ரஷ்யாவாகட்டும், சோவியத் ரஷ்யாவாகட்டும் அல்லது சைனாவாகட்டும், அங்கே இருக்கும் இராணுவம் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், நாட்டுக்கு இல்லை. இந்த இராணுவத்தின் பேரே வந்து ரெட் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க. சோவியட் ஆர்மி, கம்யூனிஸ்ட் ஆர்மி. ஆமா, இங்க சைனால வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அது பேரு. ஸோ கட்சியோட இராணுவமாக தான் அது செயல்படுது, நாட்டின் இராணுவமாக செயல்படலை. ஸோ இதனால்தான் உரசல் வந்து முதல்ல ஏற்பட்டது இராணுவ அமைப்புக்கும் இராணுவ தளபதிகளுக்கும் ஷி ஜின்பிங்க்கும். ஷி ஜின்பிங் வந்து எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டு அவர் கட்டுப்படுத்த ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் கோவிட் வந்த பிற்பாடு சைனா வந்து மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சது. அந்த வீழ்ச்சியை விட்டு வெளியே வர முடியல. ரெண்டாவது, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல பல $1 trillion அளவுக்கான பணத்தை வந்து சைனா கைவிட வேண்டியதாக போச்சு. போட்ட முதலீடெல்லாம் நஷ்டத்தில் போய் முடிஞ்சது. ஸோ ஷி ஜின்பிங் மேலே கேள்வி சின்னம் எழும்புவே
சைனாக்குள்ளேயே பல்வேறு பிரிவுகள் வந்து ஆரம்பிச்சது. ஒரு பிரிவு வந்து ஹூஜின்டாவை சப்போர்ட் பண்ற பிரிவு. ஹூஜின்டாவுக்கு இல்லை ஹூச்சின் சாவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்கார். அதே மாதிரி ஜியாங்ஜிமினோட பிரிவு ஒன்று இருக்கு. ஜியாங்ஜிமின் யாருன்னா ஹூஜின்டாவுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி, சைனாவோட ஜனாதிபதி. ஹூஜின்டாவு ஜியாங்ஜிமினுக்கு அடுத்து வந்தவர். அவருக்கு அடுத்து வந்தவர் தான் ஷி ஜின்பிங். ஸோ இது 3 பிரிவுகளாக உடஞ்சி இப்போ நிற்குது. இப்போ சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் என்பது வந்து இருக்கிறதுலையே வலிமையான ஒரு அமைப்பு. சிஎம்சியை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க சைனாவோட அரசை கட்டுப்படுத்த முடியும். சிஎம்சிஐ வந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது போன வாட்டி நான் சொன்னது தான். அந்த 7 மெம்பரில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஜாங்குஜியாவை வந்து தூக்கிட்டாங்க, ஹீவைடாங்க தூக்கிட்டாங்க, திரும்பி ஃபெங் தூக்கிட்டாங்க, அதாவது அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரை தூக்கிட்டாங்க, லியூ ஜெங்லி அவரையும் தூக்கியாச்சு, மோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தளபதியும் தூக்கியாச்சு. இப்போ இருக்கிறது வந்து ஷெங்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஷி ஜின்பிங். 7 பேரில் 2 பேர் தான் இப்போ மிச்சம் இருக்காங்க. அந்த ஷெங்கும் வந்து இப்போ அக்டோபர் மாதம் வாக்கில் தான் அவரை வந்து அதில் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இது போக இன்னொரு தரவு சொல்கிறேன், தியேட்டர் கமாண்ட்ஸ் இருக்கு. ஈஸ்டர்ன் தியேட்டர், வெஸ்டர்ன் தியேட்டர், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3த்துக்கும் சேர்ந்து ஒரு தியேட்டர் இருக்கும். முப்படைகளுக்கும் அதுக்கு ஒரு தலைமை தளபதி இருப்பார். தியேட்டர் கமாண்ட்ஸ் வந்து அப்போ ஈஸ்டர்ன் தியேட்டர், வெஸ்டர்ன் தியேட்டர், சென்ட்ரல் தியேட்டர், நார்தர்ன் தியேட்டர், சதர்ன் தியேட்டர். அவங்களோட ஈஸ்டர்ன் தியேட்டர் என்பது வந்து ஜப்பானை ஓட்டின போல இருக்கக்கூடிய பகுதிகள். வெஸ்டர்ன் தியேட்டர் என்பது வந்து இந்தியாவை ஓட்டின இருக்கக்கூடிய பகுதி. சதர்ன் தியேட்டர்ன்றது வந்து தாய்வானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. நார்தர்ன் தியேட்டர் மங்கோலியா, ரஷ்யா ஒட்டி இருக்கிற பகுதி. சென்ட்ரல் தியேட்டர் வந்து பெய்ஜிங், அந்த பகுதிகள்லாம் சென்ட்ரல் தியேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த 5 தியேட்டரில் ஈஸ்டர்ன் தியேட்டரில் மட்டும்தான் அவங்க வந்து எப்பயுமே ஒரு கமாண்டரை போடுவாங்க, கமிசார் அப்படின்வாங்க. கமிசார்ன்றவங்க வந்து அரசியல் பின்புலம் கொண்டு, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொள்கையை வந்து அதில் ஒழுங்காக செயல்பாட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடியதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ சைனா இராணுவத்திலேயே ஒரு யூனிட், ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு பொலிட்டிக்கல் கமிசார்னு ஒருத்தர் இருப்பார், மேஜர் ஒருத்தர் இருப்பார். மேஜர் இராணுவ ரீதியான விஷயங்களை பார்ப்பார், கொள்கை ரீதியான விஷயங்களை பொலிட்டிக்கல், அதில் இருக்கிற மொத்த பேர் வந்து அந்த சைனா கம்யூனிச கொள்கையை பின்பற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ இதுதான் சைனாவோட மிலிட்ரி சிஸ்டம். அந்த மிலிட்ரி சிஸ்டமில் இந்த பொலிட்டிக்கல் கமிசார் ரேங்க்ல இருக்கிறவரும், கமாண்டர் ரேங்க்ல, அதாவது தளபதி ரேங்க்ல இருக்கிறவரும் ஈஸ்டர்ன் தியேட்டரில் மாத்திரம்தான் இருக்காங்க. சதர்ன் தியேட்டர் காலி. அதாவது ஜப்பானை ஒட்டி இருக்கிற பகுதி அதில் மட்டும்தான் இருக்காங்க. ஜப்பான் அண்ட் கொரியா, தென்கொரியா ஒட்டின பகுதியில் தான் இருக்காங்க. சதர்ன் தியேட்டரில் யாரும் இல்லை. வெஸ்டர்ன் தியேட்டரில் யாரும் இல்லை. வெஸ்டர்ன் தியேட்டர்னா இந்தியா ஓட்டின பகுதியில் கமாண்டரும் இல்லை, கமிசாரும் இல்லை. நார்தர்ன் தியேட்டரில் கமாண்டர் இல்லை, கமிசாரும் இல்லை. அதே சென்ட்ரல் தியேட்டர், அதாவது பெய்ஜிங்கை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மாத்திரம் கமாண்டர் மாத்திரம் இருக்காது, கமிசார் இல்லை. இதில் ஈஸ்டர்ன் தியேட்டரில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்க அந்த ஜென்ரல் வந்து எத்தனை நாள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க தெரியுங்களா? 1 மாதம். அதே அந்த அங்கே இருக்க பொலிட்டிக்கல் கமிசார் எத்தனை நாள் தெரியுமாச்சு? 3 மாதம். இதே சென்ட்ரல் தியேட்டரில் இருக்கிறவர் எத்தனை நாள் தெரியுமாச்சு? 1 மாதம். இது இப்படி இருக்க இராணுவத்துக்குன்னு ஒரு தளபதி இருப்பார்ல, தளபதி, அந்த தளபதியோட பொசிஷன் எம்டி. ஆர்மி சீஃப் இல்லை, யாருமே அப்பாயிண்ட் பண்ணல. ஆனால் கமிசார் மாத்திரம் இருக்கார். அவர் கமிசார் எத்தனை வருஷம் ஆச்சுறான்னா, அவர் அப்பாயிண்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது. நேவிக்கு 2 பேரும் இல்லை, கமாண்டர் இல்லை, கமிசாரும் இல்லை. ஏர்ஃபோர்ஸுக்கு வெறும் கமாண்டர் மாத்திரம் தான் இருக்கார், கமிசார் இல்லை. ராக்கெட் ஃபோர்ஸுக்கு 2 பேரும் இல்லை. இதே போல் ஒட்டுமொத்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட செட்டப்பில் இருக்கவங்க, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சர் வந்து நான் சொன்னேன் பாருங்க, சென்ட்ரல் மிலிட்ரி கமிஷன் அதில் மெம்பராக இல்லை. பாதுகாப்பு அமைச்சரே மெம்பர் இல்லை மிலிட்ரி கமிஷனில். ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இல்லை. பொலிட்டிக்கல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் அண்ட் டெபுட்டி டைரக்டர் இல்லை. இந்த பொலிட்டிக்கல் கமிஷனர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க, டைரக்டர், டெப்டி டைரக்டர். அவங்க 2 பேரும் இல்லை. டிசிப்ளின் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி, அதாவது ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒழுங்காக டிசிப்ளின் இருக்கா,
அப்படின்னு போய் கண்காணிக்க வேண்டிய அமைப்பு தப்பு நடக்குதா இல்லையா அதுக்கு செக்ரட்டரி மாத்திரம் இருக்காரு. பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, அதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி அணுகணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அதுவும் இல்லை. மொத்தம் 25 பெரிய ரேங்க்குங்க, முக்கியமான ரேங்க்கில் இருக்க வேண்டியது 25 ரேங்க் இருக்குது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில். அந்த 25 ரேங்க்ல இன்னும் சொல்ல போனால் சிஎம்சியோட ரேங்க் சேர்த்தா 32 ரேங்க். 32 ரேங்க்ல ஷி ஜின்பிங் உட்பட எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 7, அதில் ஒரு 2, 9 பேர் தான் இருக்காங்க. ஷி ஜின்பிங் உட்பட 9 பேர் தான் இருக்காங்க 32 ரேங்க்ல. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்து சைனா இராணுவத்தில், சைனாவில் 3 லட்சம் பேர் கடந்த 2019-20 முதல் இன்று வரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர், சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர், இல்லை கொல்லப்பட்டுள்ளனர். இது ஓவரால் அந்த கலாச்சார புரட்சின்ற அந்த நேமுக்கு இது ரொம்ப வேல்யூவான ஒரு பாயிண்டாக தானே பார்க்கப்படுது இது எல்லாமே. ஆமாம், கிட்டத்தட்ட 50 ஜெனரல்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க சைனாவில். 30க்கும் மேற்பட்ட ஜெனரல்கள் சிறையில் வாடுகிறார்கள். இன்னைக்கு சைனாவில் எவனா ஜெனரலை ப்ரொமோட் பண்ணால் எனக்கு வேணான்னு சொல்கிறான். அப்போது உதாரணத்துக்கு ஜாங்கியூசியா வந்து பதவியிலேருந்து தூக்கி அடித்ததை நிறைய இராணுவ தளபதிகள் வந்து விரும்பலை. ஏன்னா ஹீ இஸ் அ லாஸ்ட் பர்சன். அவர் தான் கடைசி ஒரு சைனா இராணுவ அதிகாரி சண்டைன்னா என்னன்னு தெரிஞ்ச ஆள். 1979 வியட்நாம் ஸ்பாட்லே ஐலாண்ட்ஸ் நடந்த சண்டையில் அப்போ அவர் வந்து கம்பெனி கமாண்டராக சைனா இராணுவத்தில் வேலை பார்த்தார், சண்டையில் பங்கேற்றார். இப்போ இருக்கிற எந்த ஜெனரலுக்கும் போரில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதில் போரில் அவர் பங்கேற்ற ஒரு அனுபவம் இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு போர் சூழல் ஏற்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கக்கூடும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆனால் ஷி ஜின்பிங்கோட மொத்த எண்ணோட்டமும் எப்படி இருக்கிறாருன்னா, அவருக்கு ஆமாசாமி போடுறவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணுறதில்ல. ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, நீயும் நானும் சேர்ந்து உலக புவிசார் அரசியல்லையும் உலக வேர்ல்டு ஆர்டர் எப்படி உலகம் இயங்கணுன்றது நீ நான் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்தில் ட்ரம்ப்புக்கு ஃபோன் போட்டு G2 சம்மிட் ஒன்று நடத்தலாம், இனிமேல் நீ நான் தான் வல்லரசுகள், உலக வல்லரசுகள், நம்ம 2 பேர் எது சொல்கிறோமோ அப்படி தான் உலகம் நடக்கணும்னு சொல்லிட்டு நீ நானும் பேசலாம் அப்படின்ட்டு. எப்படி ஒரே வாட்டி 2 குதிரையில் பயணம் பார்க்குறாரு. இது நடுவில் இன்னொரு பக்கம் கசியும் செய்தி என்னடான்னா, ஈ மே ட்ரை ஃபார் அனதர் மிலிட்ரி அட்வென்ச்சரிசம். இது மாதிரி ஒரு சூழல் உள்நாட்டில் வந்து பிரச்சனைக்குரிய சூழல் ஏற்படும் போது உள்நாட்டில் வந்து ஒற்றுமையை நாடணும், ஒற்றுமை ஏற்படுத்தணும்னா ஏதோ ஒரு அண்டை நாட்டை வம்புக்கு வலிக்கணும். அது தாய்வானா, இந்தியாவா, ஜப்பானா என்பதுதான் கேள்வி. தாய்வான் ஜப்பான் என்பது அப்பாற்பட்ட பிரச்சனை நமக்கு. பட் இந்தியாவாக இருந்தால் எதெல்லாம் அவர்கள் குறிக்கோளாக இருக்கக்கூடும்? உதாரணத்துக்கு கல்வானில், ஈஸ்டர்ன் லடாக்ல அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் பத்தலைன்னா, அருணாச்சலில் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் பத்தலைன்னா, டோக்லாமில் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் பத்தலைன்னா, இல்லை பூட்டானை கைப்பற்றணும்னு அவங்களுக்கு எண்ணம் கொண்டு இருந்தால் அவங்க இன்னொரு மிலிட்ரி அட்வென்ச்சரிசமில் இறங்கக்கூடும். ஆனால் அது எங்கே அவர்களை தடுக்குதுன்னா, அவங்க உள்நாட்டு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கோளாறுகள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னேன் பாருங்க, மொத்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று. ரெண்டாவது, அவங்க படைகள் வந்து பேர் இன் மைண்ட், சைனாவோட இராணுவம் வந்து கான்ஸ்கிரிப்ட் ராணுவம், அதாவது கம்பல்சரியாக இராணுவத்தில் சேரணுன்ற ஒரு கட்டுப்பாடு சைனாவில் இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து காலேஜ் படித்தவன் எல்லாரும் வந்து 7 மாதத்துலேருந்து 8 மாதம் ட்ரைனிங் முடித்த உடனே அட்லீஸ்ட் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். எத்தனை பேர் வந்து மனம் விரும்பி வந்து ஆர்மியில் சர்வீஸ் பண்ணோன்னா ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது கேள்வி என்ன எழுதுறான்னா, சைனா அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு வெல் ஆயில்டு வெல் ட்ரெயின்டு ஆர்மி கூட எப்படி சண்டை போட முடியும்? அதுவும் இந்திய ராணுவம் மாதிரி ஒரு ஆர்மி கூட சண்டை போடுற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கா? மூணாவது, அவங்க ராக்கெட் ஃபோர்ஸில் வந்து எரிபொருள், அதாவது வெடிபொருளுக்கு பதிலாக தண்ணி இருந்ததுன்னு ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ராக்கெட் ஃபோர்ஸில் பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சை எழுந்தது, ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஊழல் நடந்தது. மூணாவது வந்து அவங்க ராக்கெட் ஃபோர்ஸோட லட்சணத்தை வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் கிட்ட கொடுத்து காட்டிட்டாங்க. மூணாவது, அவங்க ரேடார் சிஸ்டம்ஸும் ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸும் அதோட லட்சணத்தையும் ஆப்ரேஷன் சிந்தூரில் காட்டியாச்சு.
ஸோ அவங்க சப்போஸ் அவங்க தன்மையை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்தியா மேலே போர் தொடுக்க போனால் இந்தியா அதுக்கு பதிலடி எந்த மாதிரியான பதிலடி கொடுக்கக்கூடும் என்பது இந்தியா ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணிடுச்சு. இது மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது தான் ஒரு அரசியல் தலைவருக்கு அங்கீகாரம், இது மாதிரி டிக்டட்டோரியல் கண்ட்ரிஸ், சர்வாதிகாரி நாடுகள் இருக்கிற நாடுகளில் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையற்ற போகிற ஒன்றத்தை இழுப்பாங்க. அப்போ எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துப்பாங்கல்ல, நாடுன்ற ஒரு கம், ஒரு க்ளூ ஒன்று வரும், ஒரு பிணைப்பு வரும். அந்த பிணைப்பை வச்சு தான் தலை தூக்கி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ஒரு சண்டையை வச்சுட்டு இத்தனை நாள் எப்படி ஓட்டிகிட்டு இருக்காரு. அது மாதிரி ஷி ஜின்பிங் முடிவெடுத்தா அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, அக்னியோட ரேஞ்சு, மிசைல் ரேஞ்சு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வருது. இப்போ சைனா முழுக்க நம்ம ரேடார் கீழே இருக்கு, நினைச்ச இடத்த நம்ம டார்கெட் பண்ணலாம். சைனாக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, சைனாவோட இண்டஸ்ட்ரியல் நர்வ் சென்டர்ஸ் எங்கெல்லாம் அவங்களோட உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகள் இருக்கோ அதையெல்லாம் நம்மளால் தாக்க முடியும். இது சைனாக்கும் தெரியும். சைனாவை வந்து நிலைகொலை செய்யலாம். நீங்கள் அடுத்த கேள்வி நீங்கள் என்ன நினைக்கலாம், ஏன் இது பாகிஸ்தான் கூட பண்ணலான்ட்டு. பாகிஸ்தான் எதை தாக்குறது? மக்களை தான். இதுக்கு மேலே கடைசி அவங்க மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. ஒரு படத்தில் வடிவேலை சொல்லுவாங்க பாருங்க, இன்னும் சோத்துலையும் அடிச்சாச்சு சேத்துலையும் அடிச்சாச்சு, இதுக்கு மேலே எதால் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சோத்துலையும் அடி வாங்கிச்சு, சேத்துலையும் அடி வாங்கிச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி பாகிஸ்தான் எல்லா விதத்துலையும் அடிச்சிட்டோம் நம்ம, இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவும் மிஞ்சி இல்லை. ஆனால் சைனாக்கு அப்படி இல்லை. சைனாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் நர்வ் சென்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு சொல்லிட்டு உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகளே, நகரங்களே இருக்குது. அதுவும் சைனாவோட வீக்கஸ்ட் பாயிண்ட் வந்து கீழே கடலை ஒட்டி, சவுத் சைனா சி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஷாங்காய், காங்ஸு, இது மாதிரி போன்ற பகுதிகள். இது எல்லாத்தையும் நம்ம அடிக்க முடியும், அவங்க உற்பத்தி திறனே இல்லாமல் பண்ணிட முடியும். ரெண்டாவது, அவங்க இராணுவம் நம்மளை வந்து மோதணும்னா ஹிமாலயாக்களில் வந்து மோதணும், டிபெட்டை தாண்டி வரணும். டிபெட்டில் ஒரு கிளர்ச்சி வெடிச்சதுன்னா, டிபெட்டில் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் டிபெட்டில் கிளர்ச்சி வெடிச்சதுன்னா அந்த ரூட்ஸை பிளாக் பண்ணாங்கடான்னா சைனா இராணுவம் சண்டை போடக்கூடிய தன்மை கொண்ட இராணுவமானு பார்த்தா இன்னைக்கு இல்லை. சைனாவோட உள்நாட்டு கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிஞ்சிட்டு இருக்கு. அவங்க ரியல் எஸ்டேட் டோட்டலாக அவுட்டு, உற்பத்தி திறன் மெதுவாக கம்மியாயிட்டு இருக்கு, அவங்களோட மக்கள் தொகை நாளுக்கு நாள் வீழ்ந்துக்கிட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 30 ஆண்டுகளில் சைனாவோட மொத்த மக்கள் தொகை பாதியாயிடும் சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழலை சைனா எட்டி இருக்கு. ஷி ஜின்பிங் அவர் என்னடான்னா, அவர் போட்ட கனவு, புது சில்க் ரூட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா இடத்துலையும் பண்ணது வந்து அது அவருக்கு எந்த லாபமும் கொடுக்கல. ரெண்டாவது, சைனாவோட இராணுவத்தோட கருத்து வேறுபாடுக்கு முக்கிய காரணம், இனிமேலாவது இராணுவத்தை அரசியல் அமைப்போட ஒட்டி பார்க்காதீங்க. அரசியல் அமைப்பு என்பது வேற, கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது வேற, சைனா இராணுவம் என்பது வேறன்ட்டு பிரித்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால்தான் இவ்வளோ பெரிய அமிழ்துமிழி ஏற்பட்டிருக்கு இராணுவத்துக்குள்ள. ஆனால் தானே தலைவன் என்று நிலைநாட்டிக்கொள்ள இங்க கேட்குற சில அதிமேதாவிகளுக்காக நான் குறிப்பிடுவது, இந்தியா மீது அவர்கள் ஒரு போர் தொடுக்க நேரிட்டால், ஏதாவது ஒரு பண்ண நேரிட்டால் சைனாவுக்கு சந்திக்க வேண்டிய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவோட கப்பல் படையோ, இன்னைக்கு நீர்மூழ்கி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் படையோ, விமான ஏவுகணை தாங்கக்கூடிய விமானங்களோ, இன்னும் சொல்ல போனா நமது ஏவுகணைகளோ மிகவும் வலிமை வாய்ந்தவை, குறிப்பிட்ட அக்னி. அதற்கு சைனாக்கு பதில் இல்லை. சைனா வந்து ஒரு பகுதியை, எந்த பகுதியை அவங்க நிர்ணயிச்சு, இலக்கா நிர்ணயிச்சு அவங்க கேப்சர் பண்ண முடியும். ஒரு இலக்கில்லாத போரை அவங்க தொடங்க முடியாது இல்லையா? சப்போஸ் ஒரு இலக்கில்லாத போரை தொடங்கி முன்ன வந்து சம்தியா வாங்கிட்டு சிச்சி எந்த இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி போச்சுன்னா திரும்பி ஷி ஜின்பிங்கோட நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக மாறிடும். ஸோ அதே சமயத்தில் டைவான் கிட்ட போவாரான்னு கேட்டால் போக மாட்டார். ஏன்னா அமெரிக்கா கன்ஃபார்மாக வராதுன்னு தெரிஞ்சாதான் டைவான் கிட்ட போவார். ஜப்பான் கிட்ட போக முடியுமான்னு கூட போக முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா வலிமை அடைந்திருக்கிறது என்ற ஒரு காரணம் தான். சைனா வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்கள சுருக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் வந்து நான் யார் தெரியுமான்னு உதார் விட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் உள்நாட்டு அளவில் ஷி ஜின்பிங் தன் ஆளும் தன்மையை மெதுவாக இழந்து கொண்டிருக்கிறார். இஸ் பிகம் ஹைலி இன்செக்யூர். அதான் உண்மை. அதுதான் உண்மை.
எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.